நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் டெய்லி பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அதாங்க வாட்ஸ்அப். இந்த வாட்ஸ்அப்பில் ரெண்டு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் நான் கேட்குறது எல்லாமே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக்ங்கிற பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஐ பட்டன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் ஆப் டீட்டெயில்ஸ் இன் ஸ்டோர் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா அப்டேட்டை கொடுத்துக்கோங்க. இப்போ வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணலாம். சரி, வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ண குரூப் சேட்டோ இல்லை சேட்டோ ஏதாவது ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய அந்த மெசேஜ் இருக்குல்ல, அதுக்கு மெசேஜ் ரியாக்ஷன் பண்ணுவீங்க. அது ஆல்ரெடி வந்துருச்சு. இப்போ அதுலேயும் ஒரு புது விதமான ஒரு செட்டப்பை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு வந்திருக்கிற மெசேஜ் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 6 இமோஜி மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்க, பக்கத்தில் பாருங்க ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா. இது எதுக்கு தெரியுமா? இனி வாட்ஸ்அப்பில் என்னென்ன இமோஜிலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் மெசேஜ் ரியாக்ஷனில் பயன்படுத்தலாம். அதுக்கு தாங்க இந்த ப்ளஸ் பட்டன். அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. பார்த்தீங்களா, எல்லா இமோஜியும் நீங்கள் இனி மெசேஜ் ரியாக்ஷனில் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு அருமையான செட்டப்பை சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் அறிமுகப்படுத்திருக்காங்க. பயன்படுத்தி பாருங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போற ஒரு செட்டப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் அந்த மெசேஜை நீங்க டெலீட் பண்ணலாம். டெலீட் ஃபார் எவ்ரிஒன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் நீங்க அனுப்புற மெசேஜ் அப்படி பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, அது ஹைலைட் ஆகும். டாப்ல பாத்தீங்கன்னா டெலீட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணீங்கன்னா டெலீட் ஃபார் மீ, கேன்சல், டெலீட் ஃபார் எவ்ரிஒன். ஸோ இதுல ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. 1 hour 8 நிமிஷம் 16 செகண்ட். அதுக்குள்ள நீங்க அனுப்புற மெசேஜை நீங்க டெலீட் ஃபார் எவ்ரிஒன்ல நீங்க பயன்படுத்தலாம். இப்போ அதை அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அதாவது 2 நாளைக்கு முன்னாடி அனுப்புற மெசேஜுக்கு கூட டெலீட் ஃபார் எவ்ரிஒன் அப்படிங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆகும்ன்றாங்க. இது ஒரு புதிய அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ள டெலீட் ஃபார் எவ்ரிஒன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை நீங்க கடந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டெலீட் ஃபார் எவ்ரிஒன் டிஸ்பிளே ஆகாது. இனி வரக்கூடிய நாட்களில் வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். அதிகபட்சமா 2 நாள் வரைக்கும் அந்த டெலீட் ஃபார் எவ்ரிஒன் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை நீங்க பயன்படுத்தணும்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் இந்த 2 அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பயனுள்ள வீடியோ இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.